நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரபாகரனுடன் எடுத்ததாக வெளியான புகைப்படம் உண்மையானது அல்ல என்றும் அந்த புகைப்படத்தை தாம் தான் எடிட் செய்து கொடுத்ததாகவும் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார். ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தா, அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நான் தமிழன் தொலைக்காட்சியில வேலை செஞ்சுட்டு இருந்த சமயத்துல கிராபிக் டிசைனிங் டைட்டில் அனிமேஷன்ல எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதுங்க. நான் பண்ண ஒரு விசாரணைங்கிற ஒரு டைட்டிலுக்கு அவ்வளவு பாராட்டு விழா வச்சு மோதிரம்லாம் எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இது நமக்குள்ளதான் இருக்கணும், கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். அந்த அளவுக்கு எனக்கு கிராபிக் டிசைனிங்ல ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் தமிழன் தொலைக்காட்சியில இருந்து மக்கள் தொலைக்காட்சிக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அங்க தமிழ் தொலைக்காட்சியில வேலை செஞ்சவர் அவர் அப்பப்ப டைட்டில் அனிமேஷன் ஏதாவது டிசைனிங் வேணும்னா பண்ணிட்டு போவார், செங்கோட்டையன் அப்படின்ட்டு. அவர் சில ஒரு டிவிடியில சில படங்களை எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்தார். தலைவர் பிரபாகரன் அவர்கள் சில இயக்குநர்களோட சில ஆளுமைகளோட இருக்கிற புகைப்படங்களும் அண்ணன் சீமானுடைய புகைப்படம் தனியா இருந்த புகைப்படத்தையும் கொடுத்து எனக்கு இதை எடிட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இந்த போட்டோஷாப்ல இவனுக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பிரபாகரனோட இடது கையை பாருங்க, வெட்டி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தோள்பட்டையை பாருங்க, தோள்பட்டையே அந்த இடத்துல இருக்காது. இது இவனுக்கு பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக். யாரு பக்கத்துல நின்னாலும் தோள்பட்டை மேலதான் கை வைப்பாங்க. அந்த தோள்பட்டையில கை வைக்கிற போது அந்த தோள்பட்டைக்கான கையே இங்க இல்லை. அத 2 மிஸ்டேக்க கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு மேல பிரபாகரன் முன்னாடி அண்ணன் எதுக்கு சட்டையை தூக்கி இருப்ப காட்ட முயற்சிக்கிறாருங்கிறதா எனக்கு புரியவே இல்லை. அப்ப இது ஓலா அது ஓலா, அது உங்க அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். கேக்குறேன், பாபாவை தவிர அதை கேட்கிற உரிமை இந்த உலகத்துல எவனுக்குமே இல்ல. அப்போ நான் சொன்னேன், இது எதுக்காக நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல இது அவருக்கு கிஃப்ட் பண்ண போறோம், அவரு சர்ப்ரைஸ் பண்ணுவார், அவர்கிட்ட ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு இதை பார்த்தா, தலைவர் கூட அவர் இருக்கணும்னு அவரு ரொம்ப ஆசைப்படுறாரு. இந்த புகைப்படங்களை அவர் பார்க்கும்பொழுது அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எனக்கும் தமிழ் தேசியத்தின் மேல தலைவர் பிரபாகரன் மேல இருந்த ஒரு பற்று, அண்ணன் சீமானு எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியும், அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு இருக்கு அப்படிங்கும்போது சரி ஒரு வேலையா எடுத்து நான் பண்ணேன். கொஞ்சம் பெருசு பண்ணு. இது ஓகே சார், கிருதா குறைங்க. சரி சார். மீசை கொஞ்சம் ஷேவ் பண்ணுங்க. சரி சார். மூஞ்சிக்கு பவுடர் அடிங்க. சார் பாருங்க சார். இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன் நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. நம்ம இல்லாதவங்களை நம்ம பக்கத்துல நின்று ஒரு போட்டோ பண்றதுலாம் அந்த சமயத்துல ஒரு ட்ரெண்டா தான் இருந்துச்சு. ஏன்னா போட்டோஷாப் 7 வந்த சமயம். அப்போ அந்த புகைப்படங்களை நான் எடிட் பண்ணி அவருக்கு கொடுத்திருந்தேன். 4 உசுர கொன்னேன்னு இது நாள் வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரன்னு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? அது ஒரு கட்டத்துல என்னன்னா அது ஒரு நேர்ல சந்திச்சதா அந்த புகைப்படங்கள்லாம் வெளியில வந்துச்சு. மழை பெய்யுது, வானவில் போடுது. அப்போ உங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு. மழை பெய்யுது, வானவில் வரவேற்குது, பத்தாக்குறை சிங்களம் பட்டாசு வெடிக்கிறான். முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய காலு தட்டுல. நான் அது வரை சாப்பிட்டது இல்ல. இவ்வளவு பெரிய காலா இருக்குது, அது என்ன சாப்பிட்ட நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. முத நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. பெரிய மேசம் முழுக்க பண்டையும் போட்டு தான் சாப்பிடுவோம். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல நின்றான்னா போட்டு. சீமான் போட்டோவாவது பரவாயில்லடா, தராசந்தரிசி எடுத்து நீங்க எடுத்திருக்கிறதுல பாரு,
ஐயாவோட வெள்ளை சட்டை போட்டோஷாப்பு பிரபாகரனோட டவுசருக்குள்ள ஒழுகி இருக்கு. இந்த அளவுக்கான போட்டோஷாப்பை கேவலமா பண்ணுவீங்க? ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. அப்பெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன், இது என்னடா நாம வேற கிஃப்ட் பண்றது. அது செங்கோட்டையன்ட்டே நான் போய் கேட்டேன், என்னன்னா இது வந்து அவருக்கு நம்ம பரிசா கொடுக்க போறோம்னு சொன்னீங்க, ஆனா அதை வந்து ஒரு நேர்ல சந்திச்சுதா சொல்லி இப்ப உலாவிட்டு இருக்கு செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லும்போது, இல்லடா அது ஒரு அரசியல் தலைவருக்கான உருவாயிருக்காரு, ஒரு அரசியல் தலைவரா, அவருக்கு இது பயன்படுது, அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்ப என்ன நினைச்சுன்னா, தலைவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையாங்கிற தெரியாத ஒரு சூழல்ல அடுத்து ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையா ஒரு சிந்தனையாளரா இருக்காருங்கும் பொழுது எனக்கும் அது உடன்பாடா இருந்துச்சு. நானும் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இருந்தேன். சீமானையும் கூட்டி எடுத்துட்டு கொஞ்சம் பேர் வாங்க, இலங்கைக்கு வாங்க, 2 கம்ப வச்சு அடிப்பான், வந்துடாதீங்க. தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து தலைவர் பிரபாகரனோட சந்திப்பை பத்தி பேசும்பொழுது உண்மைக்கு புறம்பான செய்திகள், பொய்யான செய்திகள் சொல்லும் பொழுது இங்க தமிழகத்திலயா இருக்கட்டும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரபாகரன் சம்பந்தமா இருந்த பிம்பம் வந்து அதை வந்து ஒரு சுக்குநூறா உடைச்சு, அவர் ஏதோ போர் நடந்துட்டு இருக்கும் போதே கறி வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரியும், அவர் ஒரு சினிமாக்காரனை கூத்தடிச்சு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனை விட கீழான ஒரு மனிதனா இறக்கிதான் தாழ்த்தி அவரோட பிம்பத்தை வந்து அவருக்கு கட்டமைச்சு வச்சாரு. அது மட்டுமா செஞ்சா, நடு ராத்திரில எழுப்பி பேடு பார்க்க வச்சு முதுகெல்லாம் கழிவிட சொன்னாங்க. அது கூட பரவாயில்லடா, உங்களை கையை காலெல்லாம் அமுக்க வச்சு தண்ணி எல்லாம் வச்சுட்டியாடா. ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். ஆமாடா, மாடா கட்ட பையன் 300 ரூபாய்க்கு மூத்தத்தை கூட கொடுப்பாங்க. அதுக்கு வேற ஆள பாரு, அதுக்கெல்லாம் 500 ரூபாய். ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். எங்க அண்ணன் கேக்குறாரு, ஏப்பா நம்ம நாட்டுல தடை விதிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னங்கிறேன். அது இந்த மாதிரி அரைக்கில காக்கல இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கில தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு திருப்பி போட்டு ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காரு. சத்தியமா அதுவே எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருந்துச்சு. நாம கொடுத்த ஒரு படம் வந்து இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்ட்டு. நேத்து கூட ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தேன், ஆனா இப்போ ஒருத்தன் செத்துட்டான்னு தெரிஞ்சா என்ன வேணாலும் புழுவல்ல. பிரபாகரன் உயிரோடு இல்லை என்று கருதி கொண்டு, உண்மை என்னன்னு அவருக்கு தெரியாது, கருதி கொண்டு புலிகளுடைய சின்னத்தையே தன்னுடைய கொடியாக்கி, புலிகள் பிரபாகரனோடு தான் பல நாள் இருந்ததாகவும் வேட்டைக்கு போனதாகவும் ஆமக்கறி தின்னதாகவும் கோயபல்ஸ் கூட சொல்ல முடியாத பொய்யை சொன்னார். இவர் மொத்தம் 8 நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகரன் அனுமதித்தார், புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை. புலிகள் சீருடைய அணிஞ்சு உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டப்ப அது உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்றாரு. நான் புலிகள் சீருடையில் அந்த காட்டில் சென்று அவரோடு 1 மாதம் இருந்தவன். உண்மையில் ஆயுத பயிற்சியை பிரபாகரனிடம் பெற்றவன். மயிரளவில் நான் உயிர் நூல் பிழைத்து வந்தவன். உலக நாடுகள் புறாவற்றிலும் நான் விடுதலை புலிகளின் பிரதிநிதி என்று சொல்லி கோடிக்கணக்கில் வசூல் பண்ணுகிறார் என்பது அந்த அமைப்பில் இருந்த பலருக்கு தெரிஞ்சு, பலர் ஐயநாதன் உட்பட நல்லதுறை உட்பட அமைப்பு விட்டு வெளியே வந்துட்டாங்க. நான் இவ்வளவு நாள் இதை பத்தி வாயை திறக்கல. இங்க எல்லாமே பொய் சொல்றது. நான் பிரபாகரனோட வேட்டைக்கு போனேன், ஆமக்கறி சாப்பிட்டேன். அத்தனையும் நடிப்பா சொல்லல தான் நடிப்பா. ஆமாம் கோபால். பொட்டாண்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு.